கமர்ஷியலாகவும் பல செடிகள் வளர்த்துட்டு வரோம். இந்த கமர்ஷியலாக வளர்க்கக்கூடிய இந்த செடி தான் பார்த்தீங்கன்னா, இமாம் பசந்த். இது லாஸ்ட் இயர் நமக்கு நிறைய காய்ச்சது. மாமரத்தை பொறுத்த வரைக்கும் வருஷந்தோறும் உரம் போடணும்னு சொல்கிறோம். அதாவது அது காய்க்கிறதுக்கு, பூக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த அக்டோபர், நவம்பரில் வந்து உரம் போடணும். இதில் என்ன கலந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி உரம் 2 கிலோ கலந்துருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, பயோ பொட்டாஷ் 2 கிலோ கலந்துருக்கோம். அதுமாரி இந்த ஆருத்ரா கொய்யாவும் நடவு பண்ணியிருக்கோம். அதாவது பிளாக் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவோம். அதாவது ஜப்பான் டைமண்ட் கொய்யா மாதிரி இது பிளாக் டைமண்ட், அதாவது ப்ரௌன் கலரில் இருக்கும் இலைகள். இந்த பூக்கள்லாம் நம்ம இப்போ அலோவ் பண்ணக்கூடாது, அதனால தான் பறிச்சுட்டேன். வணக்கம். சென்னை குடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். இதில் சில செடிகளை நம்ம நர்சரி கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். கமர்ஷியலாகவும் பல செடிகளை வளர்த்துட்டு வரோம். இந்த கமர்ஷியலாக வளர்க்கக்கூடிய இந்த செடி தான் பார்த்திங்கன்னா இமாம் பசந்த். இது லாஸ்ட் இயர் நமக்கு நிறையா காய்ச்சது. சீசன் முன்னாடி நம்ம கவாத்து பண்ணி விட்டோம். அதேமாதிரி இந்த வருஷமும் கவாத்து பண்ணியிருக்கோம். இந்த கவாத்து பண்ணதுலாம் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல் மெசேஜாக இருக்கும். இப்போ கவாத்து பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் கவாத்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஒரு அடர் வனம், காடு மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே ஒரு மரத்துக்கு மரம் கேப் தெரியுது பாருங்கள். எல்லா மரத்துக்கும் கேப் தெரியுது. அதுமாதிரி சன்லைட் உள்ளே வர மாதிரி நம்ம பிரான்ச்சையும் கட் பண்ணி விட்ருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு மரத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம். இப்போ கட் பண்ணி விட்ட மரங்கள் அன்றைக்கி பார்க்கும்போது ஒரு 2 months ஆயிடுச்சு. அது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் குச்சி மட்டும் தான் இருந்தது. இப்போ எவ்வளோ துளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே துளிர் வந்திருக்கு, வர ஆரம்பிக்குது இப்போ தான். இப்போ நல்லா மழை பெய்துகிட்டு இருக்குது, உலக்கழனி மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கலர் பூமிங்கிறனால கொஞ்சம் ஈரம் அதிகமாகவே இருக்குது. இது போக போக இன்னும் நிறைய துளிர் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு இன்னும் டைம் இருக்குது. இது பனானா மேங்கோ. இது பனானா மேங்கோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது ஒரு இந்த செடியிலே ஒரு 40 காய்கள் காய்ச்சுது. அந்த வெரைட்டி தான் இது. இதுக்கும் கவாத்து பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம ஜனவரி, பிப்ரவரியில் காய்க்க ஆரம்பிக்கும் இல்லையா, பூ எடுத்து காய்க்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து இதுக்கு உரங்கள் வைக்கணும். இந்த உரங்கள் எப்படி வைக்கணுங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அதை ஒரு விஷயத்த சொல்லும்போது கூட அதுக்கு என்ன உரம் வைக்கணும், எப்படி வைக்கணுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த உரம் வைக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். மாமரத்தை பொறுத்த வரைக்கும் வருஷந்தோறும் உரம் போடணும்னு சொல்கிறோம். அதாவது அது காய்க்கிறதுக்கு, பூக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த அக்டோபர், நவம்பரில் வந்து உரம் போடணும். உரம் போட்டால் தான் பூக்கள் அதிகமாக வந்து காய்களும் நல்ல தரமான காய்களாக வரும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த உரம் இன்னைக்கு போடுறோம். இந்த அக்டோபர் லாஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ உரங்கள் போடுறோம். இதில் என்ன கலந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி உரம் 2 கிலோ கலந்துருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பயோ பொட்டாஷ் 2 கிலோ கலந்துருக்கோம். நம்ம எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணுறதுனால கெமிக்கல் உரம் எதுவும் பயன்படுத்தலை. பயோ பொட்டாஷ் கலந்துருக்கோம். அதுக்கப்புறம் வேப்ப மண்ணாக்கு 2 கிலோ கலந்துருக்கோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக எல்லா மரத்துக்குமே செய்யணும், எல்லாருமே செய்யணும். இப்போ எங்கள் தோட்டம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், அழகாக அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பதிவு பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி இருக்கணும். நிறைய கஸ்டமர் அனுப்புறது எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட செடி வாங்கியிருப்பாங்க, ஆனால் காய்க்கல சார், வளரல சார்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நான் போட்டோ கேட்பேன், அவங்களுடைய எந்த பராமரிப்புமே அங்கே இருக்காது. அதாவது செடி நட்டதோடு சரி அந்த மாதிரி இருந்தால் அது செடி வளராது. இப்போ இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மரத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ பிரான்ச்சஸை கரெக்டாக ப்ரூன் பண்ணியிருக்கோம். ஒரு இது வந்து செங்கல் இருக்குது, அதாவது கோட்டிருக்கணும், தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ அழகாக இருக்குது மரம். அந்த மாதிரி கவாத்து பண்ணி வளர்த்ததுனால பாருங்கள் இந்த தண்டு பகுதி எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த தண்டு வந்து நல்லா கையால் பிடிக்க முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம இதே அளவு தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். அடுத்த வருஷம் பார்த்தாலும் இந்த மரம் இப்படி தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த மரம் இந்த சைஸ் இப்படி தான் இருக்கும். அதுமாரி தான் நீங்களும் மெயின்டைன் பண்ணணும். இந்த உரங்களை போட்டதுக்கப்புறம் நம்ம மேற்பகுதியில் வந்து எரு போட்டுக்கலாம், மண்புழு உரம் போடலாம். மண்புழு உரம் போட்டால் நல்லது. மண்புழு உரம் போட்டால் அவங்களுக்கு அந்த அதில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள், முட்டைகள் எல்லாமே குஞ்சு ஆகி இந்த மண்ணை வளப்படுத்தும். இந்த மண்ணும் கூட கொஞ்சம் கலர் தன்மை உடையது தான். பாருங்கள், அப்படி திருப்பி காமிங்க. அந்த இடத்துல தண்ணி தேங்கிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி தேங்கினாலே கலர் தன்மையானது. இந்த மாதிரி பூமியை வந்து நம்ம அடிக்கடி ஏர் ஓட்டி அந்த மண்ணை மாற்றணும், இயற்கையாக மாற்றணும். இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாத வேஸ்ட் லேண்டாக இருந்த பூமியை நாங்கள் இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம். அது வந்து நம்மளோட முயற்சியில் தான் இருக்குது. இந்த உரம் போடுறதுக்காக பள்ளம் வந்து நம்ம செடியிலேருந்து ஒரு 2-2.5 அடி தள்ளி எடுத்துருக்குறோம். இப்போ மண்ணை நம்ம வந்து உள்பகுதியிலேருந்து மேலாடுற மண்ணை மட்டும் உள்ளே தள்ளினா போதும். இது மாதிரி தள்ளிட்டிங்கன்னா இந்த உரத்தை மூடிக்கலாம். இது வந்து திறந்து வச்சோன்னாக்க காற்றுல ஆவி ஆகிடும். அந்த சில உரங்கள் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம மண்ணை மூடினா தான் உங்களுக்கு மக்கி அது நல்லா எருவாக மாறும். இந்த வெளிப்பக்கத்தில் மண் போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே வச்சுக்கலாம். அதை வரப்பாக மெயின்டைன் பண்ணலாம். தண்ணி மழை பெய்தால் தண்ணி நிற்கிற மாதிரி நம்ம விடக்கூடிய தண்ணி தேங்குறதுக்கு அந்த வரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். உள்பகுதியில் இருக்க மண்ணை எடுத்து இந்த மாதிரி மூடிக்கலாம். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மரங்களுக்கு செய்யணும். இது வரைக்கும் செய்யலைன்னா வருங்காலங்களில் இதை செய்யுங்க. இது மாதிரி செய்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த மரங்கள்லாம் லாஸ்ட் இயர் நல்லாவே காய்ச்சுது. இதை நாங்கள் எங்கள் நர்சரிலே சேல் பண்ணோம் பழங்களை. நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஒரு விவசாயம் தான் மாவு சாகுபடி. இந்த இடத்துல நம்ம மியாசாகி, செங்கவர்கன்,
மற்றபடி ரேர் வெரைட்டி வெரைட்டி எல்லாமே நடவு பண்ணியிருக்கோம். சில செடிகளை கஸ்டமருக்காக கவர்லேயும் வளர்த்துட்ருக்கோம். அந்த பெரிய பெரிய செடிகள் எல்லாமே 30 கவரில் பெரிய செடிகளாக வளர்த்துட்ருக்கோம். இதிலே 2 மாமரம் தரையில் நட்டுருக்கோம் பாருங்கள். இந்த 2 மாமரமுமே இந்த பக்கம் பிரான்ச்சஸே வரல பாருங்களேன். அதாவது நான் எப்போவுமே மாமரத்துக்கு பழச்செடிகளுக்கு எல்லாமே நல்லா வெயில் படணும்னு சொல்லுவேன். அதுக்காக தான் அந்த பதிவு பண்ணுறேன். இந்த பக்கத்தில் எந்த பிரான்ச்சஸுமே வரல, முழுக்கையாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பிரான்ச்சஸ் வருது. அதேமாரி அந்த செடியிலையும் அப்படி தான் பாருங்கள். இந்த செடியிலையுமே கூட இந்த பக்கம் எந்த பிரான்ச்சஸுமே வரல. செடி அங்கே நோக்கி போகுது, அந்த பக்கமாக சைடு வளைஞ்சு போகுது. அதே மாதிரி பிரான்ச்சஸ் எதுவுமே வரல. அந்த பக்கம் பிரான்ச்சஸ் போகுது, இந்த பிரான்ச்சஸ் அந்த பக்கம் போகுது பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்? அந்த முருங்கை மரம் தான் அதுக்கு இடைஞ்சல், அது தொல்லை பண்ணுறது. அப்போது நமக்கு அது சன்லைட் வேணும்னா அந்த முருங்கை மரத்தை எடுத்தாகணும். இந்த முருங்கையை வந்து நம்ம ஆரம்பத்தில் கீரைக்காக வளர்த்தோம். அது வளர வளர அதை வெட்டுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் இப்போ 2 மாமரமும் காய்க்கணும், அப்படி தான் நமக்கு நோக்கம். அதனால் கண்டிப்பாக இந்த மரத்தை வெட்டினோன்னா திருப்பி இந்த சீசனில் காய்க்கும். இல்லைனா நமக்கு இந்த பக்கத்தில் காய்க்காது. காய்ச்சாலுமே ரொம்ப கம்மியான அளவு தான் காய்க்கும். அதனால் இந்த மரத்தை வெட்டிடலாம். இந்த பதிவை கூட ஏன் பண்ணுறேன்னா, நீங்களும் இந்த மாதிரி உங்கள் தோட்டங்கள்லேயோ வீடுகள்லேயோ நிழல் இருந்ததுன்னா அந்த சீசன் டைம்லேயாவது, அதாவது காய்க்கிற மரங்கள் காய்க்கிற டைம்லேயாவது கொஞ்சம் மரங்களை கழிச்சு விட்டிங்கன்னா, இப்போ நிறைய இடங்களில் சென்னையிலேருந்து வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, மரத்தடியில் தான் வைக்கணும், இல்லை மரம் நிழல் படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் இந்த மரங்களை கழிச்சு விட்டிங்கன்னா தான் நம்ம அதில் பழங்களை எதிர்பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம தோட்டத்தில் பார்க்குறது ஒரு வேஸ்ட்லேண்டு, அதாவது கலர் பூமின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி அதை மாற்றணுங்கிறதும் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 3 அடி 4 அடி அகலத்தில் ஒரு பெரிய பழம் எடுத்து அந்த பழத்துள்ள பண்ணை கழிவுகள்லாம் போட்டு மக்க வச்சு இப்போ நம்ம அதில் வச்ச மரங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். இந்த மாமரம் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. இந்த களைகள் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வீடு மேட் போட்டிருக்கோம். இந்த வீடு மேட் போட்டதுனால இப்போ என்னென்னா களைகளுடைய தொல்லை இல்லை. பாருங்கள், களைகள்லாம் அப்படியே மக்கிடுச்சு, உள்ளே துளிரே வரல. இப்போது சுத்தமாக இருக்குது, தோட்டம் பார்க்குறது சுத்தமாக இருக்குது. இதனால் இப்போ நம்ம என்ன ஒரு நன்மைன்னா, நம்ம இந்த செடிகளுக்கு வைக்கக்கூடிய உரங்களை முழுமையாக அந்த செடிகள் எடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்த இடைவெளியில் வந்து நம்ம ஒரு வருமானம் வரணுங்கிறதுக்காக கொய்யா வச்சுருக்கோம். இந்த தாய்லாந்து கொய்யா வச்சுருக்கோம். இந்த தாய்லாந்து கொய்யா பொதுவாக நமக்கு விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நர்சரியில் இதை சேல் பண்ண முடியும். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய பழங்கள் எல்லாமே நம்ம நர்சரியிலே சேல் பண்ணுறோம். தேங்காய் அறுவடை பண்ணால் அந்த தேங்காய் எண்ணெயை மாற்றி கூட நர்சரியில் சேல் பண்ணுறோம். விவசாயத்தில் என்ன, விற்பனை தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்மளே வந்து அதை விற்பனை பண்ணோன்னா நல்ல லாபம் கிடைக்கும். அந்த நோக்கத்தில் தான் இப்போ கொய்யா வச்சுருக்கோம். அதாவது ஊடுபயிராக கொய்யா நடவு பண்ணியிருக்கோம். அதுமாரி இந்த ஆருத்ரா கொய்யாவும் நடவு பண்ணியிருக்கோம். அதாவது பிளாக் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவோம். அதாவது ஜப்பான் டைமண்ட் கொய்யா மாதிரி இது பிளாக் டைமண்ட், அதாவது ப்ரௌன் கலரில் இருக்கும் இலைகள். இந்த பூக்கள்லாம் நம்ம இப்போ அலோவ் பண்ணக்கூடாது, அதனால தான் பறிச்சுட்டேன். இந்த செடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செடி நடவு பண்ணணும். அதாவது நம்ம ஊரில் இது வளருதா காய்க்குதா அங்கே பார்க்குறது நமக்கு எப்போவுமே அந்த ஒரு அறிவியல் பூர்வமாக அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை உண்டு. அது மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி நடவு பண்ண செடி நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. இப்போ நல்லா க்ரோத் ஆகுறதுனால தான் நம்ம இப்போ வந்து இந்த செடியை இப்போ ஒரு 10 செடி நட்டிருக்கோம். இதனுடைய பழங்கள் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி காய்ப்புத்தன்மை எப்படி இருக்குங்கிற பார்க்குறதுக்காக. இன்னொரு செடி தொட்டியில் வச்சுருக்கோம். அந்த செடியில் வந்து பூக்களே வந்திருக்கு. அது காய் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் கவாத்து பண்ண செடிகள் எப்படி வளர்ந்துருக்குங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி புதுசாக ஒரு வேஸ்ட்லேண்டாக இருந்த ஒரு பூமியை, அதாவது ஒரு பயிர் செய்ய லாய்க்கில்லாத ஒரு பூமியை எப்படி வளமாக்கி இன்றைக்கி அதில் கொய்யா சாகுபடி பண்ணியிருக்கோம், சாகுபடி எப்படி பண்ணியிருக்கோங்கிறத காமிச்சோம். அதுக்கப்புறமா மாமரத்துக்கு வெயில் எவ்வளோ முக்கியம், பல செடிகளுக்கு எவ்வளோ வெயில் முக்கியங்கிறதுக்காக அதையும் உங்களுக்கு காமிச்சேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரம் வைக்கிறது மாமரத்துக்கு இந்த அக்டோபர் நவம்பரில் உரம் வச்சிங்கன்னா தான் நமக்கு ஜனவரி பிப்ரவரியில் பூக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பூக்கள் வந்து நல்லா காய்க்குங்கிறதுக்காக அந்த இதுவும் உங்களுக்கு பதிவு பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே மரங்கள் வளர்க்குறதுல ஆர்வம் இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்தமாதிரி சந்தேகம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. இதுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு உங்களுடைய தோட்டங்களுடைய வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ ஷேர் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் தேவை, ஆலோசனைகள் தேவைங்கிறத சொன்னீங்கன்னா நாங்கள் அதை சரி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.